வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக ரெடி பண்ணிடலாம். ஒன் பாட் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் சாதம், அதுவும் குக்கரில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் போதும், நம்ம சூப்பரான ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி, எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நெய் சோறு அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம நெய் சோறில் ப்ளெயினாக நெய் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணி சிம்பிளாக பண்ணுவோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கோக்னட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 2 இல்லை 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், குவிக் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரம் வந்து உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 6-7 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த காரமும் இதில் கிடையாது, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி, தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். சைட் பை சைட் முந்திரி பருப்பு எடுத்து 1-2 குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க தேங்காய்லாம் எடுத்து இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம கோக்னட்டை உடச்சி அதில் இருக்க தேங்காவை துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் தேங்காய் சாதம் செஞ்சாலும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தேங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கைவிடாமல் கலரிட்டே இருங்க, ஏன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இப்போது இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தட்டி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடணும். இப்போது தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷமாச்சு தேங்காய் நல்லா வதக்கி விடணும். இப்போது 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் ரெகுலராக நம்ம பொன்னி அரிசி, நம்ம சாப்பாடு அரிசி டெய்லியும் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, ஸோ அந்த ரைஸில் தான் இன்றைக்கி நான் இந்த கோக்னட் ரைஸ் செய்கிறேன். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், சீரக சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி நம்ம ரெகுலராக வீட்டில் சாப்பாடு செய்கிற ரைஸில் பொன்னி ரைஸில் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 அன் ஹவர் முன்னாடியே ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதனால் இப்போ அதில் இருக்க தண்ணிலாம் வடிச்சிட்டு இப்போ ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மினிமம் 1/2 அன் ஹவர் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நல்லா சாப்பாடு வெந்து வரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் கூட குறைய நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் கொத்தமல்லி மேலே தூவிட்டு நீங்கள் 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். செம்ம டேஸ்டியான நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, மேலே கொத்தமல்லியும் தூவியாச்சு. ஸோ குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷராக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள். ஸோ சூப்பராக நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லைட்டாக ஆற வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இதுக்கு நான் பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பன்னீர் கிரேவி, அப்படி இல்லைனா வந்து இப்போ மஷ்ரூம் பெப்பர் மசாலா, இல்லைனா சோயா சங்க்ஸ் பெப்பர் மசாலா, அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது கூட இந்த கீ ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது கீ கோகனட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்ல டேஸ்டியான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.